தளபதி அவர்கள் அரசியல் இயக்கம் ஆரம்பித்த போது தளபதியிடத்திலே எல்லோரும் ரசிகர்கள் தான் இருக்கிறார்கள். ரசிகர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்று ஏளனமாக பேசினார்கள். வாடகை வாய்கள் தொலைக்காட்சியிலே வந்து உட்கார்ந்து பேசுவார்கள். நீங்கள் மாலை நேரத்திலே திருப்பினால் ஒரு சிலரிடத்தில் மட்டும்தான் நேர்மையான நடுநிலையான வாதங்கள் வரும். மற்றவர்களெல்லாம் தங்களுடைய வாயை வாடகைக்கு விட்டுவிட்டு அங்கே அமர்ந்திருப்பார்கள். தளபதி அவர்களுடைய அரசியல் இயக்கத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு பேசுகின்ற பேச்சாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஐயோ ரத்தன சுருக்கமா இந்த கொள்கைகளை பற்றி, கொள்கையாளர்களை பற்றி, நம்முடைய கொள்கை தங்கங்களை பற்றி எப்படி எடுத்து சொன்னார்கள் என்பதை இங்கே சேலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் பார்த்து கொண்டு அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கொள்கை பட்டாளத்தை இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மற்றும் முன்னோடிகள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். தமிழகத்திலே இது போன்ற ஒரு எழுச்சி 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய குடும்பத்தை அரசியலிலே கொண்டு வருவதற்காக அண்ணா ஆரம்பித்த அற்புதமான ஒரு இயக்கத்தில் அன்றைக்கு கருணாகம் புகுந்தது போல வந்த கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேறினார். 1972ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்தபோது ஒரு பெரிய மாபெரும் புரட்சி தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தது. பட்டி தொட்டி எங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுட்டிக்காட்டிய, அவர்கள் ஏந்திய கொடிகள் பறந்தது. அது போன்ற ஒரு புரட்சி இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய தளபதி அவர்கள் வாராது வந்த மாமணியாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு பெரியோர்களை கேட்கிறேன், இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை கேட்கிறேன், இந்த வாய்ப்பை விட்டால் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு வேறு நாதி கிடையாது. ஏனென்று சொன்னால் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்கு உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இனி ஒரு காலம் இதுபோல நமக்கு வாய்க்காது. இந்த தமிழை காப்பாற்றுவதற்கு, தமிழ் இனத்தை காப்பாற்றுவதற்கு தளபதியை விட்டால் வேறு வழி கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.